வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெளி திரும்புகிற வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஜாயின் பண்ணிட்டு சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் 3 முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி, அதாவது 2047 100 வருஷத்தில் வல்லரசாக வரணுன்றது கனவுன்னா, அது எந்த கட்சி சொன்னால் என்ன? இவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க, இவங்களுக்கு தான் அந்த தேசபக்தி அதெல்லாம் கிடையாது, பெருமிதம் பேசுவாங்க. அதனால் அது அல்வா கொடுக்குறதுங்கிற அப்படி என்ன ட்விட்டரில் அது யாரோ எழுதுகிறாங்களோ என்னமோ தெரியல, அதை செக் பண்ண வேண்டாமா? ஒரு மந்திரியாக வேறு இருக்கா அப்படி. ஒரு வேளை நாங்கள் 30,000 கோடி அடிச்சிட்டோம், இந்த 4,000 கோடி இது நிவாரணம் அடிச்சிட்டோம், இந்த மாதிரி என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணுறதாச்சு, எங்கேயோ போய் பதுக்கிறதாச்சு, இப்படியெல்லாம் வேண்டாதெல்லாம் நடக்கும்போது ஒரு வேளை ஆகாது, எங்கே ஆக போகுது, நம்ம தான் எல்லா மக்கள் விரோதமாக பண்ணிகிட்ருக்கோமே அப்படிங்கிறதுல சொல்கிறா அப்படியா என்னன்னு தெரியல. இப்படியெல்லாம் எல்லாமே நடக்குது, இவ்வளோலாம் அடிக்கிறோம், அப்புறம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை என்ன சொல்கிறாங்க. ஆச்சா, இவ்வளோலாம் மீறி இத்தனை இந்த கட்சி மட்டும் இல்லை, லல்லு பிரசாத் கட்சி, இது மாதிரிலாம் ஒரு கட்சி அடித்த கொள்ளையிலையும் மீறி இவ்வளோ மக்கள் தொகை இருந்து வந்ததுன்னாக்கா சரியான ஸ்ட்ராட்டஜியில் போனதுனால தான் வருது. அதுக்காக அதை ஊக்குவிக்கக்கூடாது, அதை குடும்ப ஆட்சி ஒழிச்சே தீரணுன்றது தான் மோடியோடு. அப்போ அப்படி பண்ணாக்க ஏழை முன்னேறது மட்டும் இல்லை, அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இப்போது அந்த 2044 வருஷத்தில் தான் ஒரு கணக்கு போட்டிருக்கான், 3வது பொருளாதார நாடாக வரும்ன்ட்டு காங்கிரஸ். இப்போ இவர் கரெக்டாக கொண்டு போனதுனால தான் 2028 வருது. அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் குடும்ப ஆட்சியில் பாம்பேயில் மகாராஷ்டிரா ஒழிச்ச மாதிரி இன்னும் இருக்கிறதெல்லாம் ஒழிச்சாச்சுன்னா வேறு பொதுப்படையான கையில் கட்சியை கொடுக்கறது ரீஜனல் பார்ட்டியை. இப்போ கோபாலபுரம் இருக்கக்கூடாது, எடுத்துக்காட்டுக்கு திமுக வேற ஒரு கையில் இருக்கணும். ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம், கருணாநிதிக்கு அப்புறம் வேறு யாராக இருந்திருக்கும், இவங்க மந்திரியாக மட்டும் வேணா இருந்திருக்கலாம். இது குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிற அது கூடாது. அதனால தான் பெரிய ஆபத்தே. அதுதான் நீ பண்ண போகிற 24 போகிறோம் ஒன்றும் இல்லை. இப்போ 27 வரப்போகிறார். இப்போ காங்கிரஸ்லையும் அசோக் சவான் குறிப்பிட்ட மாதிரி ஜாயின் பண்ண போகிறார் பிஜேபியில் மகாராஷ்டிராவில். இங்கேருந்து ஒரு முக்கியமான 2 தலைகள், அது காங்கிரஸ் ஒரு பெண் எம்எல்ஏ இருக்கலான்றாங்க, அதிமுகலேருந்து திமுக இதுலேருந்து வரலாம். அவர் மோடி முன்னாடி எப்போ எப்படி 15 பேர் டெல்லி கூட்டு போனார் அண்ணாமலை, அந்த மாதிரி ஒரு நபர்கள் ஒரு மெயினாக இருக்கிறவங்க மோடி வரும்போது சேர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. இப்போ 25 27 இங்கே வரப்போகுது பல இடத்துல வச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்தப்பறம் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த கவர்னர் இவங்க என்னென்னமோ எழுதுவாங்க. இப்போ கூட அண்ணாமலை சொல்லியிருந்தார், அதெல்லாம் படிக்கணும்னு தப்பு தவறுமாக ஒரு 8 பாயிண்டெல்லாம் போட்டதெல்லாம் படிக்க முடியுமா? அவர் முதல்ல கூட படிக்கலை. அவர் குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அப்பாவுங்கிறது எம்எல்ஏவாக ஆன சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டாமான்னு கேட்குறாரு. ஏற்கனவே ஒரு மேலே கேஸெல்லாம் இருக்குது. இந்த சபாநாயகர் என்னங்கிறாரு, நீங்கள் பிஎம் கேர் ஃபண்டுலேருந்து 50,000 கோடி வாங்கி கொடுங்கன்னா, பூசாமல் 50,000 கோடி வாங்கி கொடுன்னா அது அவங்களே ஆட்சி நடத்தி போய் இவங்க எதுக்கு? ஸோ எந்த திட்டமும் போட தெரியல. 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அப்போ என்னங்கிற அப்படி 50,000 கோடி ஏன் கோபாலபுரம் அடிச்சுக்க கொள்ளையை கேட்டு வாங்க வேண்டியது தானே? ஜகத் ரட்சகன், டிஆர் பாலு இவங்ககிட்டலாம் வச்சு ஆட்சி கட்சி நடத்த வேண்டியதானே நம்மளை சொல்கிறார். அதில் வேறு கோச்சே பேர் அந்த மாதிரிலாம் குறிப்பிட்றாப்படி, சாவர்கர் அப்படிலாம். சாவர்கர் கோச்சே காந்தி சுட்டார், ரைட்டு, அவருக்கு ஒரு கொள்கையில் சாவர்கருங்கிற என்ன இது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத பெரியாரை தூக்கிட்டு அலைவாங்க. பெரியாருக்கு திமுக ஆகாது. சரி, இங்கே இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் அப்படியே வெளியில் வரல. செந்தில் பாலாஜி அந்த மாதிரி ஜாப் ஃபேர் ஸ்கேம் வாங்கிட்டு அப்படி இன்னும் தம்பி கிடைக்கல அசோக். இப்போ வெளியில் விட்டால் இதுங்கிறாங்க. இப்போ எம்எல்ஏவாக மந்திரி ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ அப்ரூவ் பண்ணியாச்சு. மந்திரி இல்லாமல் எம்எல்ஏ வந்தாலும் அது இன்னும் பண்ண மாட்டார், ஒன்றும் நிச்சயம் இல்லை. அப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தப்பு பண்ணிட்டு போகிறவெல்லாம் வேறு இந்த ரிசைன் பண்ணிட்டாப்புல விட்டுருவாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்க. அப்படி அவர் என்ன சொன்னார், சாதாரண பியூனாக இருந்தாக்க 48 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் ஆகிற, எதுக்கு வச்சுட்டு சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க வெட்டியான்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கேட்டார். இவங்களுக்கு என்னென்னா 8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ என்ன ஞானோதயம் வந்தது? அப்போ அசோக் கேப்ப அப்படி
இப்போ அசோக்கை கொண்டு போய் பணைய கைதி மாதிரி வைக்கணும் அமலாக்கத்துறையிட்ட. இவங்களுக்கு என்னென்னா கொங்கு பெட்டில் இப்போ யாரோ ரிசல்ட்டு சொல்லிட்டான், பெரிய சீட்டெல்லாம் வர முடியாது. உடனே நீ வந்தால் செந்தில் பாலாஜி வந்தால் பண்ணிடும் அப்படின்னா, அதுக்கு தான் காசை பூரா ஈடி முடக்கிட்டே வரான். எங்கெங்கே புழங்குது காசு பூரான்னு. செந்தில் பாலாஜி ஒரு வேளை இந்த சீட்டு கம்பெனி நடத்துகிற மாதிரி இந்த மார்வாடிக்கெலாம் கொடுத்து வச்சுருக்க அப்படியே தெரியும் எலெக்ஷனுக்காக. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. ஈரோடு கிழக்கு பண்ணான்னா அது இடைத்தேர்தலில். பொது தேர்தல் வரும்போது பண்ண முடியுமா? அவ்வளோ தூரம் பட்டியல் அடைக்கிற மாதிரிலாம் முடியாது. முடியாது. அதுக்குள்ளே பாத யாத்திரை வளர்ந்தாச்சு. இப்போ சென்னையில் பயம்டா, சென்னையில் வேறு வேறு மாதிரி பண்ண போகிறோம். அப்படி அந்த பெரிய நிறுவனங்கள், அப்புறம் மகளிர் பார்க்குறது, இந்த சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி குரூப்பு பெண்கள், அந்த அந்த மாதிரி நிறைய அப்படி போய் பேச போகிறோம். அப்படி பாத யாத்திரைக்கு மேலே ஒரு 20 தொகுதி மட்டும் வச்சுங்களா, எப்படியோ ரீச் பண்ணிடணும். அந்த குடும்ப ஆட்சி 3 பேர் உட்காந்துருக்கான் வடக்கு தெற்கு எம்பியில், அதை ஒழிக்கணுன்றது ஒரு பக்கம். ஸோ இத்தனை நாள் ஜாமீன் ட்ரை பண்ணி கிடைக்கல. தெரியும் மந்திரியாக இருந்தால் கிடைக்காதுன்னு. இலாக்கலா மந்திரி இப்போ ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதாவது சீட்டு வேணும். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, மக்கள் பயங்கரமான அதிருப்தின்னு தெரிஞ்சு போச்சு. காசு கொடுத்தாலும் மாற்றி ஓட்ட போட போகிறோம். திமுகக்காரனே போடுவானான்னு தெரியாது நம்ம சொல்கிற மாதிரி. அப்போ செந்தில் பாலாஜினால் 1-2 எம்பி கிடைக்குமான்னு நப்பாசை. ஆனால் அதுக்கு காசு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. இதே செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்குமா, தம்பி அசோக்குங்க, இதெல்லாம் வரும். இது 14ஆம் 15ஆம் தெரிஞ்சிடும் கோர்ட்டில். அதுக்கு தான் இன்றைக்கி சொல்லிட்டாரு, தப்பண்ணவெல்லாம் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிவிட்டு ஜாமீன் கிடைக்குன்னா சரியாகுமா அப்படின்ற அண்ணாமலை சொல்லிட்டாரு. கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி, அப்படியே வந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இனி நம்புவானா? பணம் அந்த அளவுக்கு ஈரோடு கிழக்கில் கொடுத்தாமே கொடுக்கணுமா? ஏன்னா பொது தேர்தல், இதில் நார்த்துலேருந்து யார் வேணால் வந்து இங்கே செக்யூரிட்டியில் இருப்பாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்ததுன்னா இங்கே போலீஸ் தான் இருந்திருக்கும். அது வந்து எங்கேருந்து சஃபில் பண்ணி போடுவாங்க. அதனால் மாட்டினா அவ்வளோதான் தேர்தல். அவரே உள்ளே போயிட்டு அந்த ஊழல் பேர் வழி அவர் பேச்சு யாராக கேட்பானா? ஜாமீன் கிடைச்சாதான் கூட்டு. ஸோ இதுக்காக இப்போ எடுக்கிறாங்களா? இதெல்லாம் கொஸ்டின் வருது. தம்பி எங்கே தம்பி உள்ளே ஏற்கனவே விசாரிச்சிட்டாங்களா? இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இஷ்யூவெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ கேள்வி கேட்டப்புறம் அவர் ரிசைன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறதா, இல்லை ஒரு நாடகம் மாதிரி நீயா ரிசைன் பண்ணி வந்துரு நானாக சொல்கிறதுக்கு பதிலாக இது பண்ணுறாங்களா? தானே இருக்குது. ஏன்னா பொன்முடி வந்து இப்போது விளக்கு வாங்கி வெளியில் இருக்கு. அப்படி இன்னும் திருப்பி வரல. அதுவும் டிவிஎஸில் கேட்டிருக்கு. அவன் கரெக்டாக கொடுக்காட்டி என்னன்றது அப்புறம். ஸோ சுற்றி சுற்றி இப்படி வருது எல்லாம். ஒரு பக்கம் இந்த பக்கம் பிஜேபி ஆள் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் காலத்தில் அவர் நெளிவு சுழிவு பண்ணுவாரா என்னமோ? அப்போ யாருமே ஆள் இல்லை அப்போ திமுகவில் அப்படின்னு தெரியுது. இப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு 2 நாளில் பார்த்தா தான் தெரியும் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் நடவடிக்கை என்ன, சாட்சிக்கு பண்ணுறதா தேர்தலுக்கா, அது வருங்காலம் தெரிய வரும். ஆக மொத்தம் இன்னொன்று இருக்குது. இந்த மோடி வந்துட்டு போனப்புறம் பிரதமர், இதுக்கப்புறம் பல காய்கள் நகரும். அதில் வந்து இந்த யார் யார் தலை உருளுது, மினிஸ்டர் உள்ளே போகிறது, இந்த ஆட்சி இருக்குதா, அப்புறம் இதில் வேறு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுனால சபாநாயகர் அப்பா எப்படி பொன்முடி சொல்லி கைதானார், அது மாதிரி சபாவினர் அப்பாவுக்கு மேலேயே கைதாக சான்ஸ் இருக்கான்ற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. வருங்காலத்து தெரிய வரும். கூடி யார் வரக்கூடாதுன்னு தெரியுமா சொன்ன திமுக அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்தப்பறம் என்ன கதையாகுதுன்றது தெரியாது. முழு ஆட்சி முடியுமா? பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெய்.